எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்பவே சூப்பராக அண்ட் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திச்சதில் நான் ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர் கார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த காரை பற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மகேந்திராவோட தார் பற்றி தான். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே எப்படி இருக்குது, இந்த கார் ஆன் ரோட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே வைப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பிஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேயில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் எஸ்ஆர்எஸ் கார்ஸ் மகேந்திரா. மகேந்திரா கார் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மகேந்திரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் கார்ஸை வந்து சுமாராக ஒரு 70 வருடங்களாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வில்லிஸோட மாடலை வந்து பேஸாக வச்சு கார்ஸ் வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2010 வந்து மகேந்திரா தார் அப்படிங்கிற காரை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது 2020 லான்ச் ஆன மகேந்திராவோட 2020 தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட எக்ஸ்டீரியர் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த காரோட டிசைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த வின்டேஜ் லுக் வந்து கண்டிப்பாக அந்த காரில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் டிசைனும் பண்ணியிருக்காங்க. ஒரு வின்டேஜ் லுக் இருக்கக்கூடிய கார், அதே சமயத்தில் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இருக்கணுமோ, டிசைனில் எந்த லெவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாமே கொடுத்து தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. சீரியஸ்லி இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் கார் வச்சுருந்தாலும் சரி, ஒரு Audi BMW ஒரு ப்ரீமியம் கார்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு செகண்ட் ரோட்டில் போகும்போது இந்த காரை வந்து திரும்பி பார்ப்போம். எல்லா யங்ஸ்டருக்குமே பிடிச்ச ஒரு டிசைன் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகேந்திரா தார். இந்த தாரை பார்க்கும்போது ஒன்றும் புது டிசைன் இல்லைப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. எஸ், ராங்குலரோட டிசைன் போல தான் இதோட சிமிலர்லி இருக்குது. ராங்குலரோட தம்பி போல் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் மகேந்திரா தார் பொறுத்த வரைக்கும். சீரியஸ்லி ஆனால் டிசைன் விஷயத்தில் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க மகேந்திரா. காரோட எக்ஸ்டீரியருக்கு வரும். ஃபஸ்ட்டு காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பற்றி பார்ப்போம். ஸோ ரொம்பவே நீட்டாக ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பேனட் கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஸோ பேனட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் பேனட். காரோட லென்த்தில் வந்து ஒரு 40% வந்து பேனட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பேனட். ஹெட்லைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு எல்இடி ஹெட்லைட் செட்டப்போ இல்லை ப்ரொஜெக்டர் செட்டப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸி ஷேப்பில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் லைட்ஸ் வந்து ரொம்பவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஆஃப் ரோட் கார்டு அப்படிங்கிறனால நல்லாவே பெருசான ஒரு ஸ்கிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி இந்த காரோட டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. விண்ட்ஷீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டு. காரோட ஹைட்டு நீங்கள் நான் பக்கத்தில் நிற்கும் போது தெரியும். ஸோ எந்த லெவலுக்கு பேனட்டோட ஹைட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு கம்பீரமான கார் தான் இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். இந்த காரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3985 mm கொடுத்துருக்காங்க. எஸ், இதுவும் ஒரு சப் 4 மீட்டர் கார் தான். பட் இது அந்த செக்மெண்ட்டில் வராது. பட் இதுவும் ஒரு சப் 4 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ சைட் ப்ரொஃபைலில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் ஆர்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங்கோடு கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஒரு பாக்ஸி ஷேப் இருக்கக்கூடிய ஒரு வீல் ஆர்ச். ஸோ வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மேசிவாக இருக்குது. ஏன்னா அது ஒரு 18 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 255/60 செக்ஷன்ஸ் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மலாக ஆஃப் ரோடிங்லாம் போகாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டயரை வந்து நியர்லி ஒரு 45,000 கிலோமீட்டர் வரைக்குமே ஓட்டலாம். பட் ஆஃப் ரோடெலாம் போனீங்க அப்படின்னா ஒரு 15,000-20,000 கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அலாய் வீல்ஸ் பேட்டர்ன் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட ஹைட்டு, இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 226 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து ரொம்ப 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 அதிகமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய கார் தான் இது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இது ஒரு அட்வென்ச்சர் கார், ஆஃப் ரோட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற கார் அப்படிங்கிறனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த காரில் ஏறி உள்ளே போகணும் அப்படின்னாலே நீங்கள் இந்த ஃபுட் ஸ்டெப்பில் காலை வச்சு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே இன்பில்டாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். டோர் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில், அதாவது பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டோர் ஹேண்டில்ஸு, பாடி கலர் கிடையாது. மிரர் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலர் கிடையாது, பிளாக் கலரில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் தான். ஸோ அந்த மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தார் அப்படிங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய மிரர் அப்படின்னே சொல்லுவேன். இந்த கார் வந்து ஒரு கூபே டைப் தான். ஒரு
5 டோர்ஸ் இருக்கக்கூடிய கார் கிடையாது, 3 டோர் இருக்கக்கூடிய கார் தான். ஸோ டிரைவர் சைடுக்கும் கோ டிரைவர் சைடு டோருக்கு மட்டும்தான் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட்டுக்கு வந்து டோர் இருக்குது. நீங்கள் உள்ள ரியர் சீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த டோரை வந்து சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ அதை எப்படிங்கிறத நான் இன்டீரியர் போகிறப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெம்மாக்கோட பேட்ஜிங் ஆக்சுவலாக இந்த பிளாக் கலர் காரில் அந்த சில்வர் குரோமில் வந்து கொடுத்துருக்கிறது சீரியஸ்லி செம்ம சூப்பர் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக இதோட ரூஃப் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக ரூஃப் வந்து கன்வெர்ட்டபிள். நீங்கள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை கழட்டிக்கவும் முடியும், மேனுவலாக கழட்டிக்கவும் முடியும். சாஃப்ட் டாப் ஹாட் டாப் ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூல் லெட் வந்து இப்போ இருக்க எல்லா கார்ஸ்லேயும் வந்து நீங்கள் பின்னாடி உங்கள் டிரைவர் சீட்டில் இருந்தே கூட ஓப்பன் பண்ண முடியும். பட் இங்கே வந்து கீ போட்டு மேனுவலாக தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் மாற்றிருந்தா அப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு போவோம். மஹிந்திரா தாரோட ரியர் ப்ரொஃபைலில் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். ஸோ டோரில் வந்து ஸ்பேர் வீலை வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீல் ஆல்சோ வந்து அலாய் வீலில் தான் கொடுத்துருக்காங்க. சேம் டயர் சைஸ் தான் இதுலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிளாசிக் லுக் இருக்கக்கூடிய ஒரு டெயில் லைட் செக்ஷன் தான் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஹாலோஜன் செட்டப்பில் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தார் அப்படிங்கிற பேட்ஜிங்குமே அங்கே கொடுத்துருக்காங்க. வீல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தாரோட பேட்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு டெயில்கேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேட்டர்னாக வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உங்களுக்கு கீழே டோர்லேயும் அண்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஹைட்ராலிக்கில் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காரோட பூட் ஸ்பேஸ் வந்து நானும் நிறைய இதில் தேடி பார்த்தேன். அதோட பூட் ஸ்பேஸ் எனக்கு சரியாக தெரியல. மேபி உங்களுக்கு யாருக்காவது இதோட பூட் ஸ்பேஸ் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காரோட சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சீட்டட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கார் தான். ஸோ நீங்கள் 4 பேர் இதில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். ஸோ உள்ள இன்டீரியர் பேசும்போது சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 50-50 ஸ்ப்ளிட்டபிள் சீட்டு தான். பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் 2 பேர் போகிறீங்க, இந்த சீட்டை ஃபோல்டு பண்ணி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை 4 பேர் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் லக்கேஜ்லாம் வந்து கேரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஓவரால் இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த டிசைன் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றது. மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஒரு டிசைன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மஹிந்திரா தார் வந்து எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. ரோட்லேயே வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண தாரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மாடிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஏற்ற கார் அப்படின்னே சொல்லலாம் மஹிந்திரா தார். டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம காரோட இன்டீரியருக்கு போகிறோம். இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஸோ மஹிந்திரா தார், ஸோ இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஒரு பிளாக் கலர் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ்போர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்டீரியரும் இந்த காரில் வந்து வாஷபிள் டைப் தான். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா ஆஃப் ரோடு ஓட்டுறீங்க, நிறைய இடங்களில் சேறு சகதியாகும். இன்டீரியரில் கூட நீங்கள் அப்படியே ஏறும்போது இன்டீரியரும் அழுக்காகும். ஸோ இன்டீரியரும் வாஷபிள் டைப்பில் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா டஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏசி வென்ட்ஸ்லாம் வந்து ஒரு 360 ரொட்டேட்டபிள் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஏசி வென்ட்ஸ்க்கு மேலே வந்து குரோம் ஃபினிஷில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குரோம் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாஸி பிளாக் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி இந்த டேஷ்போர்ட் செட்டப் வந்து பார்க்குறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்பிஎம் இதெல்லாம் வந்து அனலாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எம்ஐடிலையுமே வந்து நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். டிஸ்டன்ஸ் டு எம்டியாக இருக்கட்டும், ட்ராக்ஷனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்ஐடி மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியும். இந்த மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபோடைனிங் சிஸ்டம் 7 inches கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஃப் ரோடு ஓட்டுறீங்க அப்படின்ற போது எந்த வீலுக்கு எவ்வளோ டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் வீல் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து இதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லுவேன் இந்த மியூசிக் சிஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஏசியோட கண்ட்ரோல்ஸ், இந்த காரில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடையாது. ஸோ மேனுவல் கண்ட்ரோல்ஸில் தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த பட்டன் டைப்பில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போகிறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஹோல்டர் உங்களுக்கு இருக்குது. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கியர் நாபுக்கு கீழே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். ஸோ அதோட கியர் நாபு வந்து உங்களுக்கு கொடுக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வீல் டிரைவுக்கான ஒரு கியர் ஷிஃப்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸுமே இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. டோர் பொறுத்த வரைக்கும் டோரில் வந்து 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சைட் மிரர், ஸோ மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு தாரோட பேட்ஜிங் வந்து ஒரு
பிரஷ்டு அலுமினியமில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது நைஸ். டிசைன் விஷயத்தில் பார்க்கறது சூப்பராகவே இருக்குது. ஸோ ஸ்டேரிங் பற்றி பார்ப்போம். ஸ்டேரிங் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஸ்டேரிங், டில்ட் அட்ஜஸ்டபிள் இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் இந்த காரில் இருக்குது. சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கொண்ட சீட்டு. இந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னே சொல்லுவேன். ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். தை சப்போர்ட் ஆல்சோ இருக்குது. லம்பா சப்போர்ட்ஸுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சீட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் ட்ரைவ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கம்ஃபர்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் இங்கே உட்காந்து நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா தரப்பு ஆட்கள் ஹைட் கம்மியாக இருந்தீங்க கூட இதில் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து ட்ரைவ் பண்ணவும் முடியும். ஸோ மகேந்திரா தார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் ரோட் பர்பஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வாட்டர் வெய்டிங் பண்ண முடியும். இன்டீரியருக்குள்ளே தண்ணி வந்தாலுமே, இன்கேஸ் ஒரு உதாரணம் சொல்லலாம், மியூசிக் சிஸ்டமே நனைஞ்சாலும் இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி இது ஒரு வாஷபிள் மெட்டீரியல்ஸ் தான். அதே சமயத்தில் தண்ணி வந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் தண்ணியிலலாம் ஓட்டுறீங்க அப்படின்னும் போதும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மகேந்திரா தார் பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம ரியர் சீட் எந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி போய் பார்ப்போம். ஸோ ரியர் சீட்டில் வந்து என்ட்ரி ஆகிறது வந்து ஸோ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஓகே, என்ட்ரி ஆகிறது வந்து ஓகேன்னு சொல்லலாம். பட் இதுவே வந்து ஏஜ்டு பர்சன்லாம் ஏறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க வந்து அந்த என்ட்ரி ஆகிறதே வந்து அந்த லெவலுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த சீட்டை பற்றி சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க சீட்டு. ஒரு சில இடங்கள் வந்து ரெக்ஸின் இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து லெதரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரியர் சீட்டு தான். 2 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்புல இது வந்து ஒரு 4 சீட்டட் கார் தான், 5 சீட்டட் கிடையாது. ஸோ 2 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீட்டை ஃபுல்லாகவே பின்னாடி தள்ளினாலுமே லெக் ரூம் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. அண்ட் ரிக்ளைனிங் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட் ரெஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்கார முடியுது. ஆனால் லக்கேஜ் நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னா இந்த சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த சமயங்களில் வந்து ஒரு 3 பேரோ இல்லை 2 பேரோ தான் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்து. ஸோ பின்னாடி என்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் மவுண்டட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இல்லை அப்படிங்கிறனால ரூஃப் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பொதுவாக வந்து ஸ்பீக்கர்ஸ் ரியரில் இருந்துச்சு அப்படின்னா டிரைவர் சைடுக்கு வந்து ஆடியோ வந்து கம்மியாக கேட்கும். பட் சென்டரில் இருக்கனால 2 பேத்துக்குமே வந்து ஆடியோ வந்து சூப்பராகவே கேட்குது. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த காரில் வந்து ரூஃப் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்புல ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரோல் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் கார் வந்து அப்செட்டே ஆனாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஃபைபர்ன்றனால உங்களுக்கு டக்குன்னு உடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ரோலிங் கேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சீட் பெல்ட் வந்து போட்டிருக்கணும். ஸோ அப்செட்லாம் ஆனால் அதுதான் ரொம்ப சேஃப் அப்படிங்கிறனால அட்வென்ச்சர் கார், நார்மல் கார்லேயே சீட் பெல்ட் வந்து மேண்டட்ரி தான். பட் அட்வென்ச்சர் கார் அப்படின்னும் போது 4 பேருமே சீட் பெல்ட் போட்டிருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன், அட்வென்ச்சர் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற பட்சத்தில். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் ரியலி ரொம்பவே சூப்பரான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைட் டிரைவர்ஸ் கோ டிரைவர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் எதாவது லக்கேஜ் வேணும் அப்படின்னா கேரி பேக் எதாவது மாட்டினாலும் இதில் நீங்கள் மாட்டிக்கவும் முடியும். ஸோ ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸ் இந்த போன்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஓகே, இந்த கேபின் வந்து அந்த ஏசியை வந்து கண்டிப்பாக நல்லாவே கூல் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சேஃப்டின்னு இந்த காருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிஎஸ், இபிடி, ஏர் பேக் போன்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங்க்குமே ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் போன்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. குளோபல் என்கேப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இந்த காருக்கு ஒரு சேஃப்டியுமே ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பெட்ரோல் இன்ஜின், இன்னொன்று டீசல். ஸோ டீசல் பார்த்தீங்க அப்படின்னா 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின், 130 PS பவரும் 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுமே இருக்குது. இதே பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமாக 150 PS பவரும் 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். ஸோ 6 ஸ்பீட் மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. இதே 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா 320 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனே கொடுக்குறாங்க. 4 வீல் டிரைவுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கார் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 4 வீல் டிரைவ் கொண்ட கார் தான். ஸோ 2 வீல் டிரைவ் நார்மலாக இருக்கும், நீங்கள் 4 வீல் வேணுனாலும் மாற்றிக்க முடியும். 4 வீல் கேப்பபிலிட்டிக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஹில் ஹோல்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஃபோடைனமிக் சிஸ்டம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்டீரியரில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே போல் தான் இன்ஃபோடைனமிக் சிஸ்டம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட எந்தெந்த வீலுக்கு எவ்வளோ டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, வெஹிக்கிள் எந்த ஆங்கிளில் நிற்கிது,
அதாவது உதாரணத்துக்கு ஒரு கொஞ்சம் சாஞ்சாப்பில் இருக்குன்னா எவ்வளோ டிகிரி சாஞ்சு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இன்ஃபோடைனிங் சிஸ்டம் மூலியமாக பார்த்துக்கவும் முடியும். ஸோ ஆஃப் ரோட் ஓட்டும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஃப் ரோட் பர்பஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார் ஆன் ரோட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத காரை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ மகேந்திரா தாரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய கார் தான். ஸோ இதோட கீ பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா கார்ஸோட கீ பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டபுள் கீ தான் கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப பெரிய கீ, நீங்கள் பேக்கெட்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது ஃபோல்டபுள் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, பட் அன்ஃபோல்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே பெரிய கீயாக இருக்கும். ஓகே, நம்ம காரை வந்து ட்ரைவ் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு டீசல் கார் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கீலெஸ் என்ட்ரிலாம் கிடையாது, இன்ஜின் ஸ்டாப் சுவிட்சுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஓகே, நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஃபைன்மெண்ட், வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட சவுண்ட் வந்து கேபின்குள்ளே கேட்குறது வந்து ரொம்பவே கம்மியாகவே இருக்குது. பட்டு ஏர் நாய்ஸு, அவுட்டர் நாய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காருக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குது. ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு கன்வெர்ட்டபிள் மாடலில் இருக்கிறதுனால ஸோ அங்கங்கே கேப்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர் நாய்ஸு, அதுக்கப்புறம் அவுட்டர் நாய்ஸ் வந்து கேபின்குள்ளே கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குது. ஃபஸ்ட்டு இந்த காரில் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நினப்பில் வச்சுங்க, இது வந்து ஒரு ஆஃப் ரோடு கார், ஒரு அட்வென்ச்சர் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய கார் தான். ஸோ அதனால் சஸ்பென்ஷன் செட்டப்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆன் ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ரோடுக்கு வந்து கொஞ்சம் ஜோல்டிங் வந்து தெரியுது தான். பட் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்குது, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. இந்த புல்லிங் டார்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது திருச்சி டு தஞ்சாவூர் ஹைவேஸு NH தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து பில்ட் பண்ணி பார்ப்போம், கார்னரிங்லாம் அப்ரோச் பண்ணுவோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இந்த காரில் உட்காந்த உடனே விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேனட் வந்து ரொம்பவே பெருசாகவே இருக்குது. பட் அந்த சைடு எங்கே பேனட் முடியுது அப்படிங்கிறது நல்லா தாராளமாக நம்மளால் பார்க்கவும் முடியுது. சீட் வந்து என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப விசிபிள், ரொம்ப கிளியரான ஒரு விசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பிளைண்ட் ஸ்பாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவல்லையுமே இல்லை. ஸோ இந்த பில்லர் வந்து கொஞ்சம் சின்ன பில்லர் தான். இந்த சைடு ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், அந்த சைட் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலும் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து கிரியேட் பண்ணல. மிரர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய மிரர் தான், பட் இருந்தாலும் இதுவுமே வந்து எந்த ஒரு வகையிலையும் பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சில் ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு டார்க்கியான இன்ஜின், ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏர் நாய்ஸ்லாம் வந்து கேபின்குள்ளே நல்லாவே கேட்குது. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம். ஹைவேஸில் தான் போயிட்டுருக்கோம். கார் வந்து சஸ்பென்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஸ்டிஃபராக இருக்கனால ஒரு சின்ன சின்ன பம்ப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா காருக்குள்ளே ரொம்ப அதிகமாகவே தெரியுது. அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இன்ஜின் வந்து சூப்பராகவே பிஹேவ் பண்ணுது. ஒரு சின்ன கார்னர் வரப்போகுது, அந்த கார்னரை வந்து ஒரு 100ல் வந்து அப்ரோச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம இந்த கார்னர் வந்து அப்ரோச் பண்ணுறோம். ஹேண்ட்லிங், பாடி ரோல்லாம் தெரியுதான்னு பார்க்குறதுக்காக. ஸோ வெஹிக்கிள் ரொம்ப ஸ்டேபிளாகவே நம்மளால் கார்னரிங் பண்ண முடியுது. பாடி ரோல் தெரியுது தான், பட் பெரிய அளவுக்கு இல்லை, பட் பாடி ரோல் வந்து தெரியுது. இதெல்லாம் வந்து இந்த காரில் இருக்கிறது சகஜம்தான். ஸோ பிரேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் ஆல்சோ ரொம்பவே சூப்பர் அப்படின்னே சொல்லுவேன். இந்த காரோட பர்பஸே வந்து ஆஃப் ரோடு தான். ஸோ நான் ஆஃப் ரோடு ஓட்டினது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன சின்ன ஆஃப் ரோடு வந்து ஓட்டி பார்த்தோம். சீரியஸ்லி ஆஃப் ரோடு நான் இது வரைக்கும் ஆஃப் ரோடு பெருசாக ஓட்டினது கிடையாது. பட் ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது இந்த காரை. ஒரு ஆஃப் ரோட் பர்பஸ்க்கு ஓட்டும் போதுமே ரொம்ப 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 ஈஸியாகவே இந்த காரை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அது வந்து இந்த காருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளங்கள்லாம் நாங்கள் ஓட்டினதை வச்சு நீங்கள் கிளிப்பிங்ஸ் பார்ப்பீங்க, நாங்கள் எந்த லெவலுக்கு எந்த அளவில் இடங்களில் ஓட்டி பார்த்தோம் அப்படிங்கிறது. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆஃப் ரோடு பிரியர்கள், அட்வென்ச்சர் பிரியர்களுக்கு இந்த கார் வந்து ஒரு செம்மையான சூட்டபுளான ஒரு கார். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காரை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட பர்பஸ் பொறுத்து தான். இன்கேஸ் நீங்கள் நிறைய அட்வென்ச்சர் பிரியர், நிறைய லாங் ரைட்ஸ் போவீங்க, இல்லை ஆஃப் ரோடு ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்காகலாம் கார் பார்க்குறீங்கன்னா இந்த கார் செட் ஆகும். பட் ஃபேமிலி பர்பஸ்க்காக இந்த ஒரு கார் பார்க்குறீங்கன்னா அந்த கார் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ரியர் சீட்டில் என்ட்ரி ஆகிறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த காரை வந்து சூஸ் பண்ணுங்கள்.
அடிஷ்னல் பர்பஸ்க்காக ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை மாதிரி லாங் ரைடு இல்லை அட்வென்ச்சர் பர்பஸ்லாம் கார் பார்க்குறீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு சூப்பரான கார் அப்படின்னு சொல்லுவேன். மாடிஃபிகேஷன்ஸ்க்காக கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த கார் வந்து ஒரு சூப்பரான கார். ஏன்னா டிசைன் வந்து மாடிஃபிகேஷன்ஸ்க்கு அவ்வளோ செட் ஆகக்கூடிய ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். சீட்டிங் கம்ஃபோர்ட், பைக்கிலோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர். பட் ஆன் ரோடு ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 120 130 போனாலும் வெஹிக்கிள் ஸ்டேபிளாக இருக்குது. பட் பாடி ரோல்லாம் கொஞ்சம் தெரியுது அப்படின்றது. ஸோ இந்த ஆஃப் ரோடு இருக்கக்கூடிய கார்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓவரால் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். மஹேந்திரா தாரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த காரோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசைன் தான். ஸோ டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே அதோட மைனஸ் பார்ட்டுக்கு வருவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் கிடையாது, ஒரு அட்வென்ச்சர் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள் தான். ஸோ அதுக்கு என்னவோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் கிடையாது. ரெண்டாவது, ஆன் ரோட் நீங்கள் ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த சஸ்பென்ஷன் செட்டப்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆஃப் ரோடுக்கு சூப்பர் தான். ஸோ ஆன் ரோடு ஆஃப் ரோட் பர்பஸ்ன்னு பார்க்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ரொம்பவே சூப்பர் அப்படின்னே சொல்லுவேன். ஆன் ரோடுக்குன்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் எனக்கு பர்சனலாக பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ப்ரீவியஸ் மாடல் மஹேந்திரா தாருக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் சேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் மாடல்லேருந்து இதுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இந்த கார் லான்ச் ஆன சமயத்தில் வந்து இதோட ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லுவேன். இன்னும் ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ப்ரைஸ் பற்றி நான் சொல்லலை அப்படின்னா, பெட்ரோல் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 10,68,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே டீசலோட டாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோடு வந்து ஒரு 18.75 வரைக்குமே போகும். அதாவது டாப் அண்ட் ரோடு டீசலோட காஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த லெவலுக்கு ரொம்பவே எக்ஸ்பான்சிவான காராகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் மஹேந்திராவோட தார். பட் இவங்க கொடுத்துருக்க டிசைன் டெக்னாலஜி விஷயத்தில் இவங்க பண்ணியிருக்க ப்ரைஸிங் வந்து ஓகே தான். பட் இன்னும் கம்மியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.